குட் மார்னிங்மா. டுடே 8th ஸ்டாண்டர்ட் இயல் 3க்கான இலக்கணம் பார்க்க போகிறோம். சரிங்களா? எச்சம் கொடுத்துருக்காங்க. அதாவது படித்தான், படித்த, படித்து ஆகிய சொற்களை கவனியுங்கள். படித்தான் என்னும் சொல்லில் பொருள் முற்று பெறுகிறது. எனவே இது வினைமுற்று ஆகும். எச்சம் அப்படின்னா மிச்சம், அதாவது மீதமுள்ள, முற்று பெறாத அப்படின்றதான் பொருள். ஒரு வினையானது முற்று பெற்றுச்சு அப்படின்னா அதை நம்ம வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எஞ்சி முற்று பெறாமல் நிற்கிறத எச்சம் சொல்லுவோம். ஸோ அந்த எச்சத்துடைய வகைகள், எச்சம்னா என்ன அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். சரியா? படித்த, படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை, அடுத்து ஏதோ ஒரு வார்த்தை வர இருக்குது அப்படின்றத அது குறிக்குது. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். முற்று பெறாமல், ஒரு வினை முற்று பெறாமல் பாதியோடு நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதைத்தான் எச்சம் சொல்கிறோம். இது பெயரெச்சம், வினையச்சம்ன்ட்டு 2 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? பெயரெச்சம் அப்படின்னா என்ன? பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். சரியா? இப்போ படித்த அப்படின்ற சொல்லை எடுத்துப்போம். இதை நம்ம வாசிக்கும்போது படித்த மாணவன், படித்த புத்தகம், படித்த மாணவி, நான் படித்த பள்ளி. ஸோ படித்த பள்ளி, இந்த மாதிரி ஏதாவது பெயர் சொற்களில் ஒன்று கொண்டு முடிஞ்சு அப்படின்னா அதை தான் பெயரெச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பெயரெச்சம் 3 காலத்தையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ படித்த மாணவன், இந்த பள்ளியில் எப்பயோ படித்த மாணவன், அப்போ இறந்த கால பெயரெச்சம். படிக்கின்ற மாணவன், அதாவது இப்போ படிச்சிட்ருக்கான், ஸோ நிகழ்கால பெயரெச்சம். படிக்கும் மாணவன், அதாவது இந்த பள்ளியில் வரக்கூடிய ஆண்டில் படிக்கக்கூடிய மாணவன் அப்படின்னா எதிர்கால பெயரெச்சம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தெரிநிலை குறிப்பு பெயரெச்சங்கள். ஸோ பெயரெச்சங்கள் தெரிநிலை குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான பெயரெச்சங்கள் இருக்குது. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். எழுதிய கடிதம், இத்தொடரில் பார்த்திங்கன்னா எழுதிய அப்படின்றது எழுதுதல் அப்படின்ற ஒரு செயலையும் அதே நேரத்தில் இறந்த காலத்தையும் காட்டுது. எழுதிய அப்படின்னா ஏற்கனவே எப்பயோ எழுதின கடிதம். ஸோ இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டக்கூடிய பெயர் அச்சம். இப்போ கடிதம்ன்றது ஒரு பெயர் சொல். ஸோ அது மாதிரி வரக்கூடிய அச்சம் தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ சிறிய கடிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சிறிய அப்படின்றது ஒரு பண்பு, கடிதம்ன்றது ஒரு பெயர். செயலையும் காலத்தையும், இப்போ சிறியன்றது ஒரு செயலும் கிடையாது, அது ஒரு காலத்தையும் குறிக்கலை, ஆனால் ஒரு பண்பை. ஸோ காட்டாமல் செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாது பண்பை மட்டும் காட்டுச்சுன்னா அது குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாமா? தெரிநிலை பெயரச்சம்னா காலத்தை வெளிப்படையாக காட்டும், குறிப்பு பெயரச்சன்றது பண்பை மட்டும்தான் காட்டும், காலத்தையோ செயலையோ காட்டாது. அடுத்தது பாருங்க, வினையெச்சம். வினையெச்சம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ படித்து அப்படின்ற சொல்ல எடுத்தோம் அப்படின்னா படித்து முடித்தான், படித்து வியந்தாள், படித்து மகிழ்ந்தார் போன்ற சொற்களில் ஏதாவது ஒன்றை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ படித்து முடித்தான் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா படித்து என்னும் சொல்லு முடித்தான் அப்படின்ற வினையெச்சத்தோட வருது அப்படின்னு வினையோட முடியுது. இந்த மாதிரி வினையை கொண்டு முடிந்தால் அந்த எச்சம் வினையெச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாம்மா? அடுத்தது பாருங்கள். இப்போ நம்ம எப்படி தெரிநிலை பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் பார்த்தோமோ அதே மாதிரி தெரிநிலை வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் சொல்லியிருக்காங்க. இப்போ எழுதி வந்தான், இத்தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா எழுதி அப்படின்ற சொல் எழுதுதல் அப்படின்ற செயலையும் அதே நேரத்தில் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்ததா, செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டுச்சு, பெயரெச்சத்தை கொண்டு முடிஞ்சால் அது பெயரெச்சம், தெரிநிலை பெயரெச்சம். இப்போ வினையை கொண்டு முடியுது. ஸோ இது தெரிநிலை வினையெச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மெல்ல வந்தான், இத்தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா மெல்ல அப்படின்ற சொல் காலத்தையும் வெளிப்படுத்தலை, ஆனால் மெல்ல அப்படின்றது மெதுவா அப்படின்ற பண்பை சொல்லுது.
இந்த மாதிரி காலத்தை வெளிப்படுத்தாமல் பண்பை மட்டும் குறிச்சிச்சுன்னா அது வந்துட்டு குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாம்மா? தெரிநிலை வினையெச்சம் அப்படின்னா காலத்தை வெளிப்படையாக காட்டும், செயலையும் காட்டும். ஸோ அது தெரிநிலை வினையெச்சம். காலத்தை காட்டாமல் பண்பை மட்டும் உணர்த்துது அப்படின்னா அது குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, முற்றெச்சம். முற்றெச்சம் அப்படின்னா முற்று பெற்றது. வினை வந்து முற்று பெற்ற எச்சம் வந்து வினையெச்சம். முற்றெச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வள்ளி படித்தனள். இத்தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளின்ற பொண்ணு படித்தாள் அப்படின்ற வினைமுற்று பொருளை தருது. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். இதில் பார்த்தீங்கன்னா படித்தனள் அப்படின்ற சொல் வந்து வள்ளி படித்து மகிழ்ந்தாள். வள்ளி படித்து மகிழ்ந்தாள். இந்த மாதிரி படித்து அப்படின்ற வினையெச்ச பொருளை மட்டும் தந்ததோடு ஒரு வினைமுற்றை மகிழ்ந்தாள் அப்படின்ற வினைமுற்றையும், அதாவது எச்சப்பொருள் படித்துன்ற எச்சப்பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடித்ததுனால இது முற்றெச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாம்மா? புரியுதா? வள்ளி படித்தனர் அப்படின்னா படித்தாள்ன்ற வினையெச்சத்தை வினைமுற்ற தருது. அடுத்த வார்த்தையை பாருங்க, வள்ளி படித்தனர் மகிழ்ந்தாள். வள்ளி படித்து மகிழ்ந்தாள். படித்துன்றது வினை எச்சம், மகிழ்ந்தான்றது வினைமுற்று. ஒரு வினை எச்சத்தை எடுத்து இன்னொரு வினை முற்று வரும்போது அது வந்து முற்றெச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? புரியுதா? இப்போ அடுத்தது பாருங்க, பேஜ் நம்பர் 65ல் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். ஸோ ஆன்சர் எச்சம். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் பார்த்த பெண், பார்த்த புத்தகம். மற்றதில் பார்த்தீங்கன்னா அது பயன்படுத்த முடியாது. குறிப்பு வினையெச்சம்ன்றது காலத்தை வெளிப்படையாக காட்டாது, பண்பு மட்டும்தான் காட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பொறுத்துக. நடந்து, நடந்து வந்தான் வினையெச்சம். சரியா? பேசிய பையன், ஸோ பெயரெச்சம். எடுத்தனன் உண்டான், எடுத்து உண்டான், ஸோ முற்று. பெரிய அப்படின்றது வந்து குறிப்பு பெயரெச்சம். சரியா? அடுத்தது இப்போ கீழே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலம் கொடுத்துருக்காங்க. இதில் பெயரெச்சம் வினை எச்சம் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு வார்த்தையும் இப்போ நல்ல புத்தகம், நல்ல புத்தகம் அப்படின்றது பெயரெச்சம். படுத்து உறங்கினான், உறங்கினான்றது வினையை கொண்டு முறையினால வினையெச்சம். இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை புரிஞ்சது, உங்களுக்கு இலக்கணம் புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ நீங்களாக வந்துட்டு பெயரெச்சமாக வினையெச்சமான்னு இந்த மேலே இருக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி பாருங்கள். அடுத்தது எச்சம் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை? பேஜ் நம்பர் 63ல் மிஸ் உங்களுக்கு வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கிறேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. அழகிய மரம் எச்ச வகையை விளக்குகன்னு சொல்லியிருக்காங்க. முற்றெச்சத்தை சான்றுடன் விளக்குகன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே மிஸ் வந்து காப்பி அனுப்பிச்சுடுறேன். வினையெச்சத்தின் வகைகள் விளக்குகன்னு கொடுத்துருக்காங்க. வினையெச்சத்தின் வகைகள் 2. அவை தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். சரியா? எழுதுனா போதும். அதுக்கு சில சான்றுகள் கொடுக்கலாம். தெரிநிலை வினையெச்சத்துக்கும் குறிப்பு வினையெச்சத்துக்கும் நம்ம படித்ததை வச்சு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.